வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கிரேட்டர் நொய்டாவில் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சி 2025 இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த அனைத்து வணிகர்கள், முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் இளைஞர்களை வரவேற்றார். 2200க்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை காட்சிப்படுத்துவது குறித்தும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பின்னர் பிரதமர் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் சுமார் 1,22,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட செல்ல உள்ளார். தீபாவளி மற்றும் சாட் பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 1 முதல் சுமார் 12,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் கூடுதலாக 3 கோடி பேர் பயணம் செய்யலாம் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பு ரயில்கள் அக்டோபர் 1 முதல் 45க்கும் மேல நாளாக இயக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு புதுச்சேரியில் மரப்பாலம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவசங்கரன் தலைமை தாங்கினார். மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் வணிகர்களின் நாட்குறிப்பு புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது, வணிகர்கள் நாட்டின் முதுகெலும்பு என்றும் அவர்கள் அரசுக்கு முறையாக வரி செலுத்தி நல்ல வணிகர்களாக திகழ வேண்டும் என்றும், புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள மில்களில் தொழில்நுட்ப பூங்காவை திறக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட வணிக கூட்டமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அகில இந்திய வானொலியில் காரைக்கால் மாவட்டம் மற்றும் மாகே பிராந்தியத்திற்கு பகுதி நேர செய்தியாளர் பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.newsonair.gov.in என்ற இணையதளத்தில் PTC கைட்லைன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 30 ஆகும். ஆசிய கோப்பை T20 சூப்பர் 4 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நேற்று துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 41 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.